எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரை, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை உம்முடைய சத்தியத்திற்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க, எங்கள் மத்தியில் ஆசீர்வாடுங்க, எங்களுக்கு தேவையான காரியங்களை கற்றுத்தாங்க. ஆண்டவரை, இந்த கூடுகளை சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் உம்முடைய சத்திய ஞானத்தினால நிரப்பி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சங்கீதம் 117வது அதிகாரம். சங்கீதம் 117வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் 2 வசனங்கள் தான் இருக்கிறது. வேதாகமத்திலும் சங்கீத பகுதிகளிலும் மிகவும் சிறிய அதிகாரம் 117வது அதிகாரம். இந்த அதிகாரம் கர்த்தரை துதித்து பாடுகிறதில் 15வது சங்கீதமாக இந்த சங்கீதம் இடைவிடுகிறது. அதை தவிர்த்து இது சங்கீதம் 113 118 வரையிலே எகிப்தின் சங்கீதம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு சுவிசேஷ சங்கீதம் என்றும் இந்த சங்கீதம் அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு இயேசு கிறிஸ்து பஸ்காவை கொண்டாடி கெத்செமனேக்கு போகிறதற்கு முன்பதாக இந்த சங்கீதத்தை பாடினார் என்பதற்காக கெத்செமனே சங்கீதம் என்றும் இது அழைக்கப்படுகிறது. இது யார் எழுதினார் என்கிற ஆசிரியரை பற்றி விவரம் இல்லை. இது மிகவும் சிறிய சங்கீதமாய் இருந்தாலும் இது பெரிய ஒரு விஷயத்தை இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. ஒரு சுவிசேஷத்தை பற்றிய, தேவனுடைய கிருபையை பற்றிய, தேவன் உண்மையுள்ளவர் என்பதை பற்றிய ஒரு பெரிய ஒரு நற்செய்தியையும் ஒரு பெரிய சத்தியத்தையும் நமக்கு இந்த சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. இந்த 2 வசனங்களிலே 3 பிரிவுகள் இருக்கிறது. முதல் பிரிவு, முதல் வசனம், எல்லா ஜாதிகளும் கர்த்தரை துதிக்கும்படி அழைக்கிறது. எல்லா தேசங்களும் கர்த்தரை துதிக்கும்படி அழைக்கிறது. முதல் வசனம். 2வது வசனம், கர்த்தர் நம் மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 3வது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது என்பதையும் இந்த 2வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக இந்த 3 பிரிவுகள், 3 சத்தியங்கள் இந்த 117வது சங்கீதத்திலே அடங்கியிருக்கிறது. இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிற போதும் எல்லா ஜாதிகளும் கர்த்தரை எல்லாரும் துதியுங்கள் என்று அல்லேலூயா என்கிற ஒரு அர்த்தத்தோடு ஆரம்பித்து அல்லேலூயா என்றே இந்த சங்கீதம் முடிகிறது. இந்த 1வது வசனத்தை நாம் படித்தோம்னு சொன்னா, இங்கே ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஜாதிகளே என்பதற்கு வேதத்திலே தேசங்கள், தேசம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் புறஜாதிகள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நம்ம தமிழ் வேதத்தில் ஜாதிகளே என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜாதிகள் என்கிறது நாம் இப்போது நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஜாதி பாகுபாடை இங்கே வேதம் குறிப்பிடாமல் தேசத்தை தான் ஜாதிகள் என்று வேதம் கூறுகிறது. ஆங்கில வேதத்தில் அப்படித்தான் இருக்கிறது. அப்போ வேறொரு மொழிபெயர்ப்புகளிலே புறஜாதிகள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது எல்லா ஜாதிகளும் வந்து கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் எல்லா ஜாதிகளும் எல்லா இனத்தவரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா அல்லது கர்த்தரை விசுவாசிக்கிறார்களா என்றால் இல்லை. ஜோசுவா ப்ராஜெக்ட் .in என்கிற ஒரு ஊழியம், ஜோசுவா ஊழியம் என்ற ஒரு ஊழியம் இருக்கிறது.
நீங்கள் வலைத்தளங்களிலே போய் நீங்கள் அதை தேடினால் நமக்கு ஊழியத்திற்குரிய நிறைய காரியங்கள் அதிலே நமக்கு கிடைக்கும். எத்தனை இடங்களிலே ஊழியங்கள் நடக்கிறது, எவ்வளவு சந்திக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு சந்திக்கப்படவில்லை, எத்தனை இனம் இருக்கிறது, இது போன்ற நமக்கு அறிவுக்குரிய விஷயங்கள் josuaproject.in என்கிற ஒரு வலைத்தளத்திலே நீங்கள் தேடினால் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய கருத்து கணிப்படி 6741 வகையான மக்களுக்கு இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. இன்னும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கருத்து கணிப்பு சொல்லுகிறார்கள். இது மேலும் கீழும் ஏறக்குறைய இருக்கலாம். இன்னொன்று, 4100 மொழி பேசுகிற மக்களுக்கு இன்னும் வேதாகமும் மொழிபெயர்க்கப்படவில்லை என்கிற ஒரு கருத்து அவர்கள் சொல்லுகிறார்கள். 6741 வகையான ஜாதி மக்களுக்கு, இன மக்களுக்கு இன்னும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படவில்லை. 4100 பாஷையில இன்னும் அந்த மக்களுக்கு வேதாகமும் மொழிபெயர்க்கப்படவில்லை என்கிற ஒரு கருத்து கணிப்பை அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இங்க வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜாதிகளும் எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அப்போ கர்த்தரை துதிக்கிறதற்கு இந்த உலகத்தையும் தேசங்களையும் இந்த சங்கீதம் அழைக்கிறது. நாம் இதற்கு முன்பதாக கூட நாம் வேதத்தில் நாம் வாசித்தோம். அப்போ எல்லா ஜாதியினரும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சியை இங்கே சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய இயக்கமும் நம்முடைய வாஞ்சியும் அதுதான். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் கர்த்தரை தேடி வர வேண்டும் என்று. 100வது சங்கீதம் 1 வசனம் கூட பூமியின் குடிகள் வந்து கர்த்தரை போற்ற வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று 100வது சங்கீதம் கூட நமக்கு அந்த 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பூமியின் குடிகளே என்றுதான் அந்த சங்கீதத்தில் வசனம் ஆரம்பிக்கிறது. எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். இது போன்று பூமியில் இருக்கிற எல்லா மக்களும் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பூமியில் இருக்கிற எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு நாம் முதலாவது அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரை? அந்நியர்களை, கர்த்தரை ஆராதிக்காத மக்களை, கர்த்தரை நேசிக்காத மக்களை, கர்த்தரை விட்டு வழி விலகி இருக்கிறவர்களை, கர்த்தரை வேண்டாம் என்று ஒதுக்குகிறவர்களை நாம் முதலிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே வேதம் துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள் என்பது அல்லேலூயா என்கிற ஒரு சத்தம், அது அல்லேலூயா என்கிற ஒரு வார்த்தை. ஆனால் கீழே சொல்லுகிறது, ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். போற்றுங்கள் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, போற்றுங்கள் என்பது சடக் என்று சொன்னால் ஒரு உறவை குறிக்கிறது, ஒரு சமாதானத்தை குறிக்கிறது, ஏற்றுக்கொள்ளுதலை குறிக்கிறது. அப்போ நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாமல், மற்ற இனத்தவரை, கர்த்தரை அறியாத மக்களை நாம் சமாதானத்தோடு நம்முடைய உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் நாம் கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறதற்கு வழி இல்லை. எனவே நாம் கர்த்தரை துதிப்பது என்பது கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியத்திற்காக நாம் கர்த்தரை நாம் துதிக்கிறோம். போற்றுதல் என்பது மற்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஜனங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், சமாதானத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோட கர்த்தரை நாம் போற்ற வேண்டும். இங்கே ஒரு கிறிஸ்தவர் நண்பர் இருக்கிறார்கள், எனக்கு தெரிந்தவர்கள். அவர்கள் கிறிஸ்துவை அறியாத அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அவர்களுடைய உறவினர்கள் யாரா இருந்தாலும் சரி, திருமண காரியமாக இருந்தாலும் சரி, இல்லை கடைசி அந்த இறப்பு காரியமாக இருந்தாலும் சரி, அவர்கள் போக மாட்டார்கள். அல்லது அந்த வீட்டிலே இந்து அவர்களுடைய தெய்வங்களுடைய படங்கள் போட்டோ இருக்கிறதுனால
அவர்கள் வீட்டுக்கு அவங்க எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கும் துக்க நிகழ்ச்சிகளுக்கும் அவர்கள் போகிறதே இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் வீட்டுக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க இதுவரைக்கும் அவங்க எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கோ துக்கமான காரியங்களுக்கோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அவர்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கே அவர்கள் போகிறதில்லை. நாங்கள்லாம் கிறிஸ்துவர்கள், அவர்களெல்லாம் பாவிகள், நாங்கள்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களெல்லாம் பிசாசை வணங்குகிறவர்கள், இப்படி ஒரு தவறான கருத்துக்களை, தவறான எண்ணங்களை தங்களுடைய இருதயங்களிலே அவர்கள் பதித்து கொண்டு அவர்கள் என்ன செய்வதில்லை என்று சொன்னால், அவர்கள் அதுபோல நிகழ்ச்சிகளுக்கு அவர்கள் போவதில்லை. அப்ப இப்படி இருக்கிற போது மற்ற இனத்தவர், மற்ற ஜாதியினர், மற்ற கர்த்தரை அறியாத மக்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் எப்படி கர்த்தரை நம்மோட ஆராதிக்க முடியும்? அப்போ நம்மளே நமக்குள்ள மூட பழக்கத்துல, அவநம்பிக்கையில நம்ம அநேகர் இருக்கிறோம். இது நம்ம மத்தியிலிருந்து போக வேண்டும். ஏன்னு சொன்னா, யூதர்கள் மத்தியிலும் இப்படித்தான் ஒரு எண்ணம் இருந்தது. முதலாக கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் ஒரு கர்த்தரை அறிந்து கொண்ட மனிதன் கிடையாது. அவரும் அந்நிய ஜாதியக்காரர் தான், கர்த்தரை அறியாதவர் தான். ஆனால் ஆபிரகாமை அழைக்கிற போது கர்த்தர் ஆபிரகாமுக்கும் 12ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 1 நாம் 4 வரையில பார்த்தோன்னா, அதுல 3வது வசனம் சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதை அப்படியே தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் பிற்காலத்தில் எகிப்துக்கு வந்தார்கள். அங்கே இருந்து கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து கானான் தேசத்தில் வைத்தார். அப்போ கானான் தேசத்துல அவர்களுக்கு வைக்கிற போது, அதற்கு முன்பதாக அவர்களுக்கு அநேக இடங்களிலே அந்நிய மற்ற மக்களை பற்றி கர்த்தர் அவர்களோடு பேசியிருக்கிறார். கானான் தேசத்துல இருந்த அந்த ராஜாக்களை எல்லாம், 7 ராஜாக்களை அவர்கள் அழித்து, அந்த தேசத்தை அழித்து அவர்களை விரட்டி விட்டு, நான் உங்களை கொண்டு போய் அங்கே நாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அப்போ இந்த ஜனங்களுடைய, யூதர்களுடைய, இஸ்ரவேலர்களுடைய மனதிலே என்ன இருந்ததுன்னு சொன்னா, மற்றவர்களெல்லாம் பாவிகள், நாம் மட்டும்தான் பரிசுத்தமானவர்கள், மற்றவர்களெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்மை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டிருந்தார், மற்றவர்களெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார், நம்மை கர்த்தர் நேசிக்கிறார் என்கிற மனநிலைமைக்கு அந்த யூதர்கள் வந்து விட்டார்கள். காரணம் நான் சொன்னா, அங்க நம்ம பார்க்கிற போது அவர்கள் பாவம் என்னுடைய சமூகத்தில் வந்து விட்டது, அவர்களை நான் அழிப்பேன், அவர்களை உங்களை விட்டு தூரமாக்குவேன், அவர்களுடைய வழிகளை, அவர்களுடைய முறைமைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாம், இப்படியே கர்த்தர் அவர்களோட பேசினதுனால இவர்கள் நாம் தான் உயர்ந்தவர்கள் என்று நினைத்து கொண்டார்கள், மற்றவர்கள் எல்லாம் பாவி என்று நினைத்து கொண்டார்கள். அப்ப மற்றவர்கள் எல்லாம் பாவி என்று நினைக்கிற போது இவர்களுடைய மனநிலைமையெல்லாம் நமக்கு மட்டும்தான் ஆண்டவர், அவர்களுக்கு இல்லை. அவர்கள் கர்த்தரை, அவர்களுக்கும் நம்முடைய ஆண்டவர் தான், தேவன்தான், யெகோவாதான் கர்த்தராய் இருக்கிறார், தேவனாய் இருக்கிறார். அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல், அவர்கள் தேவனுடைய சத்தியத்திற்கும் கட்டளைக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியாமல், அவர்கள் தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்தபடினாலே கர்த்தர் பொறுத்தார், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினாலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இவர்களை கொண்டு வந்து அங்கே நாட்டினார். அவர்களுக்கும் நம்முடைய தேவன், இந்த தேவன் தான் தேவன். ஆனால் அவர்களெல்லாம் அழிக்கப்பட்டபடினாலே, அவர்களெல்லாம் அந்த இடத்திலிருந்து துரத்தப்பட்டபடினாலே, கர்த்தர் இவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தபடினாலே இவர்களுக்கு ஒரு தவறான எண்ணம் வந்துவிட்டது. நாம் தான் பெரியவர்கள், நாம் தான் உயர்ந்த ஜாதியினர், நாம் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இங்கே என்ன பண்ணது, எல்லா ஜாதியினரையும் எல்லா பாஷைக்காரரையும் இங்கே கர்த்தர் அழைக்கிறார், அவரை துதிக்கும்படியாக, அவரை போற்றும்படியாக. அப்படியே நாம் வருகிற போது ஏசாயா தீர்க்கதரிசி கூட சொல்லுகிறார், கர்த்தருடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு.
ஏசாயா சொல்லுகிறார் 9ஆம் அதிகாரத்துல 1-2 வாசிச்சோம்னா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யார் கண்டது? அந்நிய ஜாதியினர், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள். அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகும் அதே போல இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ அந்நிய ஜாதியினருக்கு, கர்த்தரை அறியாத மக்களுக்கு, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. தேவனுடைய ஆலயம் எருசலேமில் கட்டப்பட்டிருந்தது. தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக யூதர்கள் மட்டும்தான் வர வேண்டும், அவர்கள் மட்டும்தான் ஆராதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் யூதர்களுடைய மனதிலே இருந்தது. ஆனாலும் அந்த இடத்துல ஓரமாக, ரொம்ப தூரமாக ஒரு சிறிய இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அது எதற்குன்னு சொன்னா, அந்நியர்கள் அந்த இடத்துல இருந்து, தூரத்துல இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொள்ளலாம், அவர்களுடைய வேண்டுதல்களை, பொருத்தனைகளையும் செய்துவிட்டு போலாம். அந்த அந்நியர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த தூரத்திலே ஒரு இடம் இருந்தது இல்லைங்களா, அங்கேதான் இவர்கள் கடைகளை போட்டார்கள். அங்கேதான் கடைகள் இருந்தது. ஏனென்று சொன்னால், அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல கடைகளை வைத்து விட்டால் மற்ற ஜனங்கள் உள்ளே வரமாட்டார்கள், மற்ற ஜனங்கள் இங்கே கர்த்தரை ஆராதிக்க மாட்டார்கள், சபைக்குள்ளே, அந்த தேவாலயத்திற்குள்ள வர முடியாது என்பதற்காக அந்த இடத்துல கடையை போட்டபடினால்தான் இயேசு கிறிஸ்து அங்கே கோபப்பட்டார். அந்த காசுக்காரர்களுடைய பலகையெல்லாம் கவிழ்த்து போட்டார். அங்கேயும் கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லுகிறார், இது ஜெப வீடு என்று இருக்கிறது, இது எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்கிற வசனத்தை அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டுகிறார். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து கோபப்பட்டாரே தவிர, அவர்கள் கடைகள் வைத்தார்கள், வியாபாரம் பண்ணினார்கள் என்பதற்காக அல்ல. அந்நியர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு அந்த யூதர்கள் அவர்கள் வழிவிடவில்லை. நாங்கள் மட்டும்தான் உயர்ந்தவர்கள், நாங்கள் மட்டும்தான் கர்த்தரை ஆராதிப்போம் என்கிற அந்த ஒரு மனநிலைமையிலேயே இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவிக்கிற போது கூட, அங்க நம்ம யோவான் 4ஆம் அதிகாரத்துல கூட நம்ம பார்க்கிறோம், சமாரிய ஸ்திரியோட பேசுறாரு. அந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க யூதனா இருக்கிற போது எங்களோட சம்பந்தம் கலக்க மாட்டீங்க, நீங்க எப்படி நீங்க தாகத்துக்கு தானே என்னை கேட்கலாம். அதை தொடர்ந்து அந்த பேசி முடித்த உடனே சீஷர்கள் வருகிறார்கள். சீஷர்கள் அவர் அந்த ஸ்திரீயுடனே பேசுகிறதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்நிய ஜாதி ஸ்திரீயுடனே இவர் எப்படி பேசலாம்? ஆனால் அவர் கேள்வி கேட்கல, ஆச்சரியப்பட்டார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 3:16, உலகத்திலே அன்பு கூர்ந்தார். எல்லா பாஷைகள் மேலும், எல்லா ஜாதிகள் மேலும், எல்லா தேசங்கள் மேலும் ஆண்டவர் பிதாவானவர் அன்பு கூர்ந்தபடினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தில் அனுப்பினார். உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 24:14 நாம் படிக்கிற போது, இந்த பூலோகமெங்கும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அதற்கு பின்புதான் முடிவு வரும் என்று வேதம் சொல்கிறது. எல்லா பூலோகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பின்புதான் முடிவு வரும். ஆகையினாலதான் மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசிங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்போ எல்லாரும் கர்த்தரை நேசிக்க வேண்டும், எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், எல்லாரும் கர்த்தரை தேட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் யூதர்கள் நம்மை மட்டும்தான் கர்த்தர் நேசிக்கிறார், நம்மெல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், இவர்களெல்லாம் பாவிகள், இவருடைய அந்நியர்கள், இவர்களெல்லாம் கர்த்தரை அறியாதவர்கள் என்று இவர்களை ஒதுக்கினார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி யாரையும் ஒதுக்குகிறவர் அல்ல. அவர் எல்லார் மேலும் அன்புள்ளவர், எல்லார் மேலும் கிருபை உள்ளவர், எல்லாரையும் நேசிக்கிற கர்த்தர். ஆகினால்தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் தன்னையே பலியாக அர்ப்பணித்தார். அப்படியே நம்ம பவுலை கர்த்தர் ஊழியத்திற்கு அழைக்கிற போது, சவுல் பவுல் ஆகிற போது நாம் பார்க்கிறோம், இவரை நான் புறஜாதியினர் அப்படின்றதுல போய் சுவிசேஷம் சொல்லுகிறதற்காக தான் அந்த சவுலை
பவுலாக மாற்றி கர்த்தர் அழைத்தார். அது நாம் அப்போஸ்தலர்ல நாம் படிக்கிறோம் 9வது அதிகாரத்துல. அப்போ ரோமருக்கு அந்த பவுல் எழுதுகிற போது கூட இந்த 117வது அதிகாரத்துல இருக்கிற முதல் வசனத்தை மேற்கோள் காட்டி ரோமர் 15:11வது வசனத்துல நான் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியுது. 11வது வசனம் 12வது வசனம் ரோமர் 15ல நாம் படிச்சோம்னா இந்த 117வது சங்கீதத்தை அவர் அங்கே குறிப்பிடுகிறார். ரோமர் 15வது அதிகாரத்துக்கு நம்ம திருப்பணம்னா இந்த வசனம் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் செய்கிறதற்காக பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனால் அது யூதர்களுக்கும் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் விருத்த சேதனம் இல்லாத மக்கள் மத்தியிலே போய் ஊழியம் செய்கிற போது விருத்த சேதனம் அடைந்தவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பேதுரு கூட ஊழியம் அந்நிய மக்கள் மத்தியிலே போய் ஊழியம் செய்கிற போது அவர்கள் அந்த பேதுருவின் ஊழியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல அவர் போய் ஊழியம் செஞ்சுட்டு வராரு கர்த்தர் சொன்னதுனால. அப்போ 10வது அதிகாரத்துல அவர் போய் ஊழியம் செய்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கொர்நேலியு வீட்டுல 11வது அதிகாரத்துல அவர்கள் பேதுருவுடனே வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் இல்லாத மனுஷனிடத்திற்கு நீ போய் அவர்களோடே போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள் என்று 11வது அதிகாரத்துல 3வது வசனத்துல அப்போஸ்தலர்ல எழுதியிருக்கிறார். ஏன்னு சொன்னா தங்களை மட்டுமே உயர்ந்தவர்களாகவும் தாங்கள் மட்டுமே தேவனுக்கு உகந்தவர்களாகவும் கர்த்தர் நமக்கு மட்டுமே சொந்தம் என்றும் யூதர்கள் கொண்டாடினார்கள். ஆனால் வேதத்தில் அநேக இடங்களிலே எல்லா ஜாதிகளையும் எல்லா தேச மக்களையுமே கர்த்தர் நேசித்தார், தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற அநேக விதமான ஜாதி மக்கள், அநேக விதமான மொழி பேசுகிறவர்கள், அநேக விதமான கலாச்சாரமுடைய மக்கள் ஆண்டவரை தொழுது கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். இன்றும் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தேவனுடைய சத்தியங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் வராத மக்கள் வருவார்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். ஆனால் ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்போ இங்க 2வது வசனத்துக்கு நம்ம வந்தோம்னு சொன்னா அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. என்ன கிருபை? அவர் தம்முடைய சமூகத்துல நம்மளை அவர் சேர்த்து கொண்டது ஒரு பெரிய கிருபை தான். அவர் நமக்காக ஜீவனை விட்டது ஒரு பெரிய கிருபை தான். அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறது ஒரு பெரிய கிருபை தான். பாவியா இருக்கிற நம்மை அவர் நேசித்து தகுதி இல்லாத நம்மை அவர் தன்னுடைய பிள்ளையாக நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது அவருடைய கிருபை தான். இப்படி அநேக காரியங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ நமக்கு அவர் கொடுத்திருக்கிற கிருபை, அன்பு பெரியது, விலையில்லாதது. அவர் எல்லா ரத்தத்தையும் சிந்தி தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். அதுதான் அவர் நம்மை நேசிக்கிற அன்பு, கிருபை. இதற்கு ஈடாக நாம் இந்த உலகத்திலே அவருக்கு நாம் ஒன்று செய்ய முடியாது. கர்த்தரை துதிப்பதும் கர்த்தருக்கு நன்றி சொல்வதும் கர்த்தரை பற்றி அவருடைய அன்பை பற்றியும் அவருடைய கிருபையை பற்றியும் மற்றவர்களுக்கு சொல்லுகிறது தான் நாம் செய்ய வேண்டியது. அதன் பிறகு கடைசியாக சொல்லப்படுகிறது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் சொன்னார் ஆபிரகாமுக்கு, அந்த வசனம் இன்றைக்கு வரையில கர்த்தர் நமக்கும் நமக்கு பின் விசுவாசிக்கிற மக்களுக்கும் அது உரியதாய் இருக்கிறது. நம்ம இப்போது படித்தோம் இல்லையா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த வசனத்தை கர்த்தர் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம் விசுவாசத்தின் மூலமாக. அவர் சொன்ன அந்த வசனத்தை இன்று வரையில அவர் உண்மையுள்ளவராயிருந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. மனம் மாறுகிறதற்கு அவர் மனிதன் அல்ல. அவர் பொய் சொல்லுகிறதற்கு ஒரு மனுஷனே கிடையாது. அவர் உண்மையுள்ளவர். அவர் வருகிற போது நம்மையும் தம்மோடே சேர்த்து
அவர் இருக்கிற இடத்திற்கு நம்மை கொண்டு போவார், நமக்கு நித்திய ஜீவனை தருவார். அது மாத்திரமில்லாமல் இந்த 117வது சங்கீதம் இன்னும் நாம் விவரமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எப்போது புத்தக சாலைக்கு சென்றால் மார்ட்டின் லூத்தர் இந்த 117வது சங்கீதத்தை பற்றி ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறார். நீங்கள் அதை வாங்கி படிக்கிற போது நாம் இந்த 117வது சங்கீதத்தை இன்னும் அதிகமாக நாம் தியானிக்க படிக்க அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். மார்ட்டின் லூத்தர் எழுதியிருக்கிறார் 117வது சங்கீதத்தின் விளக்க உரை. ஒரு சிறிய புத்தகம் தான், ஒரு 36 பக்கம் வரும். அந்த 36 பக்கம் நிறைந்திருக்கிற அந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்குமானால் எங்கு வேண்டாமானாலும் வாங்கி படியுங்கள். நாம் இன்னும் இந்த சங்கீதத்தை விளங்கி கொள்ளுகிறதற்கு, தியானிக்கிறதற்கு அது வசதியாக இருக்கும். ஆகினாலே எல்லா ஜாதியினரும், எல்லா இனத்தரும், எல்லா மக்களும், எல்லா தேசமும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை பாட வேண்டும், கர்த்தரை பேச வேண்டும். இங்கிலாந்து தேசத்திலே 1880களிலே ஒரு வாலிபன் இருந்தார். அவர் பேரு ஜேம்ஸ் என்று நினைக்கிறேன். அவர் தன்னுடைய பெயரை இந்த சமுதாயத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அநேக டேலண்ட் ஷோ நடத்தினார். ஆனால் அவருடைய திறமை அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எங்கே ஜனங்கள் கூடுகிறார்களோ, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன், பஜார், பெரிய பெரிய மால் இருக்கிற இடத்துல தன்னுடைய திறமைகளை அவர் போய் டேலண்ட் ஷோ வீதிகளிலே சென்று நடத்தினார். ஆனால் அவருடைய திறமை அதிகமாக ஜனங்கள் விரும்பவில்லை. ஒரு நாள் மனம் உடைந்து போனார். எப்படியாவது நான் என்னுடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும், எப்படியாவது நான் ஒரு பெரிய ஆளாக வேண்டும், எப்படியாவது நான் என்னுடைய பெயர் அனைவருக்கும் தெரிய வேண்டும், என் முகம் அனைவருக்கும் தெரிய வேண்டும். ஆனால் இதுவரையில் என்னால் முயன்றதெல்லாம் செய்து விட்டேன், என்னால் முடியல என்று சொல்லி ஒரு நாள் தூங்குகிறதுக்கு முன்பதாக போயிட்டு மனம் உடைந்து, அவர் கிறிஸ்துவ வாலிபர், ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் என்னால் முடிந்ததெல்லாம் செய்துட்டு ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை, இனிமேல் என் விருப்பம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்னால் முடிந்ததெல்லாம் செஞ்சாச்சு, ஆனால் இன்றிலிருந்து உங்கள் விருப்பம் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை கர்த்தருடைய பாதத்தில், கர்த்தருடைய கரத்தில் அவர் அன்று இரவு அர்ப்பணித்து ஜெபிக்கிறார். இனிமேல் நான் என்னுடைய விருப்பத்தை செய்ய மாட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன். நான் முயற்சி பண்ணேன், என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை, இனிமேல் உங்கள் விருப்பம் தான் ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன். மனமுடைந்து ஜெபித்து அழுது 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 அவர் அந்த முழங்கால் படியிட்டு அப்படியே அவருடைய படுக்கையின் மீதே சாய்ந்து அப்படியே தூங்கிவிட்டார். அப்பொழுது அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது, பரலோக தரிசனம். பரலோகத்தில் ஒரு பாடல் பாடுகிற தேவதூதர்கள் பாடுகிற, துதிக்கிற ஒரு சத்தம் தான் அவர் பார்க்கிறார். அவர் பார்த்ததை அப்படியே கொண்டு வந்து பாட ஆரம்பிக்கிறார். அந்த பாடல் இன்றைக்கு வரையும் நாமும் பாடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வரையும் அந்த மனிதன் கொடுத்த அந்த பாடல் ஜபங்களிலே, ஆராதனைகளிலே நாம் பாடுகிறோம். அவர் பார்த்த தரிசனம் பரலோகத்தில் வேற ஒன்றுமே இல்லை. நாம் இன்றைக்கு ஆராதனைகளை பாடுகிறோம் அல்லவா, அல்லேலூயா, அல்லேலூயா, அந்த அல்லேலூயா தான் அவர் பார்த்தது. இத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டது. அனைத்து சபைகளிலும் அதுக்கு பாஷையே இல்லை பாருங்க, எல்லா பாஷைக்காரரும் இந்த பாடலை பாடுகிறார்கள். இப்படி கர்த்தர் அந்த மனிதனுக்கு கொடுத்த ஒரு பாடல். வேதம் எல்லா ஜாதிகளும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எல்லா கிறிஸ்தவர்களும் அந்த பாடலை பாடுகிறார்கள். அதே போன்று எல்லா கிறிஸ்துவை அறியாத மக்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும், பாட வேண்டும். அப்பேற்பட்ட பாடல்கள் நம்முடைய தேவ மனிதர்கள் இன்னும் எழும்பி பாடி கர்த்தரை துதித்து மற்றவர்களும் விரும்பத்தக்கதாக, அவருடைய மனதையும் மாற்றத்தக்கதாக பாடல்களை கர்த்தர் கொடுக்க, ஆராதிக்க, ஊழியங்கள் செய்ய நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 117ஆம் சங்கீதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜாதியினரும், எல்லா பாஷைக்காரரும், எல்லா தேசத்தாரும் உம்மை ஆராதிக்க, உம்மை தேட, உம்முடைய சமூகத்தில் வர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக, ஊழியங்களை பலப்படுத்துவீராக, சபைகளை பலப்படுத்துவீராக. சபைகள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு சாட்சியாக இருந்து அநேகரை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வர பாக்கியத்தை நீர் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.